நீங்க வந்து எப்படி போராடணும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 300 நாள் உட்காந்துட்டீங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுங்களா? என்ன வளர்ச்சி அடைஞ்சு இருக்கிறோம் நம்ம போராட்டத்துக்காக? 300 நாள் நம்ம கடந்துட்டோம். நம்ம எத்தனாவது நாள்ல நம்ம வெற்றி அடைய போறோம்? நம்ம ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணுங்க. இத்தனாவது நாள்ல நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டு அத்தனை நாளைக்குள்ளார நம்ம ஓட ஆரம்பிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம உட்காந்துட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். இந்த அரசாங்கம் நம்மளை தேடாது, நம்மளை பார்க்காது. இன்னைக்கு 100 பேர் உட்காடுறீங்களா? ஒரு முடிவு பண்ணுங்க, நாளைக்கு நான் வரும்போது ஒரு 5 பேரோட வருவேன். நைட்டு படுக்கும்போது மைண்டில் வச்சுக்கோங்க, நான் நாளைக்கு வரும்போது ஒரு 5 பேரை கூட்டாந்து நான் உட்கார வச்சிருவேன். அதுக்கு அடுத்த நாள் இன்னும் ஒரு 5 பேரை கூட்டு வருவேன். இப்படி ஒரு இலக்கு வச்சிருங்க. ஒரு 20 நாள்ல நாங்க எப்படி இருந்தாலும் இந்த போராட்டத்தை ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்மோட இருங்க. ஏதோ வந்து உட்காந்துட்டு இருந்துட்டாக்கா இந்த அரசாங்கம் நம்மளுக்கு கண்டுக்காது. நம்மள மனுஷனாவே இந்த அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் மதிக்கல. சோ அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நம்ம தயாராகணும். அரசாங்கத்தில் கொடுக்கிற எந்த ஒரு பொருளையும் நீங்க வாங்காதீங்க, நிராகரிங்க. நம்மளை தேடி வார்த்த மாவட்ட ஆட்சியர் இப்ப ரேஷன் கார்டு கொடுக்குற பொருள் வாங்குறீங்களா? அது இல்லையா நம்மளால வாழ முடியாதா? வாழலாம்ல, வாழலாம்ல. அப்ப நிராகரிங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் கொடுக்குற பொருள்கள் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நாங்க எங்கள்கிட்ட வச்சே நாங்க சாப்பிட்டுக்கிறோம். என்னைக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களை பாக்குறாரோ அன்னைக்கு வந்து நாங்க வந்து எல்லா பொருளையும் வாங்கிக்கிறோம், அது வரைக்கும் நாங்க நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு முடிவை தெளிவா எடுங்க. கூட்டத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க. ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணுங்க. நம்ம இத்தனை நாள் நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். ஏன்னா 300 நாள் கடந்துட்டீங்க. இன்னொரு 20 நாள் 25 நாள்ல கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிற ஒரு முடிவோட இருங்க. நன்றி.